கேபிட்டல் தரிசனம் நேயர்கள் அத்தனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு மடப்பள்ளி நிகழ்ச்சியோடு சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் நவராத்திரியினுடைய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்று தான் சொல்லிக்கொள்ளலாம். என்றுமே ஒரு விதமாக வித்தியாசமாக நவராத்திரியை சிறப்பிக்கும் பொருட்டு எல்லாரும் இல்லங்களிலே செய்து அம்பாளுக்கு நிவேதிக்கக்கூடிய அந்த பிரசாத பொருட்களாக சமையல் நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விதமான பிரசாதங்களை தயாரித்திருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்பவர்கள் அத்தனை பேர் நேயர்களுக்கு ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து எதையெல்லாம் எப்படி செய்யலாமோ அதை எப்படி செய்து சுவையாக எல்லோரும் வருபவர்களுக்கு உண்ண கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு அழகாக ரம்மியமாகத்தான் இந்த அவ்வளவு சமையல் நிகழ்ச்சிகளையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தி செய்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்று மடப்பள்ளி சமையல் நிகழ்ச்சிகளை என்னோடு இணைந்து நிகழ்ச்சியெல்லாம் தொகுத்து வழங்குவதற்காக எங்களோட வளமையாக இணைந்து இதை சீர்படுத்தி செய்யக்கூடிய ஹரிஹர சுத சிவாச்சாரியார் ஸ்ரீமதி சோபனா அம்மையார் அவர்களை நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். 10 நாட்களின் முறையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசாதத்தை அமோகமாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம். உண்மையிலே நல்ல ஒரு பார்ப்பதற்கும் தொலைக்காட்சி ரீதியாகவோ அத்தனை பேருமே அநேகம் பேர் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. உங்களுக்குமே நிறைய தகவல்கள் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். இன்றைய தினம் நாங்கள் எதை செய்ய போகிறோம்? இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நாங்கள் அவலில் ஒரு வித்தியாசமான ஒரு பிரசாதம் என்று சொல்லலாம். கூடுதலாக அவல் என்று சொன்னால் எல்லாரும் அவலா என்ற மாதிரி சாப்பிட மாட்டேனோம். சில பேர் சின்ன பிள்ளைகளும் இல்லை அவல் வேணாம் என்ற மாதிரி சொல்லினோம். அப்போ அவைக்கெல்லாம் ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி அவலை வச்சு ஒரு அவல் லட்டு செய்யலாம் என்று இருக்குது. நீங்க அவலை குழைச்சு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் அவலை லட்டு செய்ய போகிறோம். அந்த வகையில சின்ன பிள்ளைகளும் கண்டுபிடிக்க மாட்டேன். அவல் லட்டு தான் தெரியாது, சாப்பிட்டுருவேணும். முதலே சொன்னது தெரியாமல் செய்து இதை கொடுத்தால் அதை சாப்பிடுவார்கள். அதே போல தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளர்களை இணைத்துக் கொள்ளலாம். நமது இந்த வடப்பள்ளி நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளர் வேல் கற்பூரம் மற்றும் நறுமணம் மிகுந்த சாம்பிராணி ஒரு ஆன்மீக சூழலை தரக்கூடிய அந்த நிறுவனத்தார் தான் நாங்கள் அனுசரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அனுசரணையோடு தொடர்ந்து நாங்கள் மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே இப்பொழுது அந்த அவல் லட்டு, அவல் என்றாலே இன்றைக்கு நவராத்திரி 9 நாளுமே எல்லா ஆலயங்களிலும் அவல் குழைத்து சாப்பிட்டே வெறுத்து போயிருக்கும். வித்தியாசமா கொடுக்கும் போது அவல் என்று தெரியாமலே அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். அதனால ஒரு நேற்றைக்கு கூட ஒரு கோயிலில் கதைக்கு நான் இன்று அவலினுடைய அளவை கூட குறைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். ஏன்னா அது வாங்குற தன்மை இருக்காது எல்லாரும். அதனால இந்த அவலை வச்சு நாங்கள் வித்தியாசமா ட்ரை பண்ண போறோம் அவல் லட்டு. அதனால தொடர்ந்து நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கலாம். இந்த அவல் லட்டு செய்வதற்கு என்ன தேவை, எப்படி செய்கிறது என்று இணைந்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் அவல் லட்டு செய்யறதுக்கு முதல்ல காய்ச்சியை எடுத்து அடுப்பில் வைப்போம். வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணுவோம். இப்போ நாங்கள் முதல்ல இதில் அவலை போட்டு வறுக்கணும். முதல்ல நாங்கள் அடுப்பில் தாச்சியை வச்சு அவலை போட்டு வறுக்கிறோம். இந்த நெருப்புக்கு சூடு இல்லாவிட்டால் இது எதுவுமே செய்வடாது. இப்போ நெருப்புக்கு சூடு எப்பயும் அவசியம். அதே போல தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்கிற பொழுது அதில் அர்ப்பணிப்பு, பக்தி, அன்பு என்பது இருக்க வேண்டும். எப்படி நெருப்பில் சூடு பிரிப்பில்லாமல் இருக்கிறதோ அதே போல் நாங்கள் என்றுமே இறை காரியங்களை அன்போடு செய்தால் மட்டுமே தான் அது பலனாகும். வெறுமனே ஒரு போக்காக அல்லது செய்யத்தான் வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செய்துவிட்டால் அது சரியான முறையிலே வரப்போவதில்லை. அதே போல தான் இந்த நவராத்திரி காலத்தில் நாங்கள் எதை செய்தாலும் அம்பாளுக்கு நிவேதிக்கிறோம், அம்பாளுக்காக செய்கிறோம். இந்த சமூகம் எப்படியான விமர்சனங்களை தந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய மனம் திடம் சார்ந்து தெளிவாக இருந்தால் அதை நிச்சயம் தாயார் ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு கடமையாக செய்யாமல் மிகுந்த அன்போடும் ஒரு பிரியத்தோடையும் செய்யும் போது அது நல்லபடியாக எங்களுக்கு வரும், நல்லபடியாக அமைந்து கொள்ளும். ஆகவே தொடர்ந்து கடமையை செய் பலனை எதிர்பாராது என்ற மாதிரி கடவுளுக்கு நாங்கள் செய்தால் கடவுள் ஏதோ ஒரு வடிவில் எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும். கண்டிப்பாக என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதை போல அப்பர் பெருமானுடைய வாக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னார்கள்.
ஆக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எவ்வளவற்றையெல்லாம் முடிந்த வரைக்கும் செய்கிறோமோ அது ஒரு வகையிலே ஏதோ ஒரு எங்களுக்கு இல்லாட்டியும் எங்களுக்கு பின்வரும் சந்ததியினருக்காவது அது நல்ல வழிமுறையை தரக்கூடியதாக 3 நேரம் நாங்கள் உணவு உண்பது கூட நாங்கள் செய்த புண்ணியம் தான். அதனால் தான் எத்தனையோ பேருக்கு எதுவோ இல்லாமல் விட்டால் கூட நாங்கள் உண்மையிலே 3 வேளை உணவு உண்டு இறைவனை துதிக்கவோ பாடவோ முடிந்த வரைக்கும் வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய மாதிரி இறைவன் வைத்திருக்கிறான் என்பது எங்களுடைய உழைப்பு எங்களினுடைய திறமை என்பதை எல்லாம் தாண்டி நாங்கள் செய்த நல்வினைகள் மட்டுமே. ஆதலால் நாங்கள் இதையெல்லாம் கருத்திலே இல்லாமல் முடிந்த வரைக்கும் நல்வினைகளோடும் நல்ல அன்போடும் நல்ல பக்தியோடும் பயணிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அந்த பக்தி தான் எங்களை எல்லாம் நல்ல ஒரு மனிதனாக நல்ல குணமுள்ளவனாக சமூகத்திலே மாற்றிக்கொள்ளும். இப்போ நாங்கள் இந்த அவல் லட்டு செய்கிறதுக்கு அவலை நன்றாக இந்த தாட்சியிலே போட்டு வறுத்து கொண்டிருக்கிறோம். முதலே அம்மா சொன்னது போல இப்போ சாம்பிராணி புகைக்குதா அடுப்பு புகைக்குதா என்று வார்த்தை அதற்கு போட்டி என்று வார்த்தால் இவ்வளவு அவல் தான் நன்றாக புகைத்து கொண்டிருக்கிறது. அது வறுத்து அதை எப்படி எல்லாம் கூட்டி அதை லட்டாக மாற்றும் அளவிற்கு இதனுடைய அந்த செயல்முறை என்றது ஒரு அவலை இறக்கலாம். இப்போ நாங்கள் அவலை வறுத்து இறக்க போகிறோம். இறக்கி ஒரு ஆற விடணும். ஒரு கட்டத்தில் செய்ய வேண்டும் உண்ண வேண்டும் என்ற அவசரத்திலே ஆற விடாமல் கையை வைத்து விடால் கை வெந்து விடும். அதனாலே கவனமாக கச்சான் அதையும் லைட்டாக வறுத்து விட்டு வறுத்த கச்சானா இருந்தாலும் ஒரு களியசா சூடு காட்ட வேணும். இதற்கு முன்னே நாங்கள் வேர்க்கடலை சாதம் செய்திருந்தோம். அதுவும் நிறைய பேர் நீங்கள் வீடுகளிலே செய்து பார்த்திருப்பீர்கள். மிகுந்த ஒரு அருமையான பிரசாதமாக அருமையாக உணவாக தான் இருந்தது. தொடர்ந்து இப்போ இந்த கச்சானை அவல் வறுத்தெடுத்துக்கவும் கச்சான் வறுத்திருந்தால் கூட லேசாக சூடாக்கி அதனுடைய அந்த சூட்டிலே இருந்து அதனுடைய வாசம் கமலுங்கிற அளவுக்கு வறுத்தெடுத்து அதையும் நாங்கள் இதிலே சேர்த்து கொள்ள போகிறோம். அடுத்து பொட்டுக்கடலையே லேசாக வறுக்கணும். தொடர்ந்து அவல் கச்சான் அடுத்து பொட்டுக்கடலை இதையும் வறுத்து எடுத்துக்கொள்கிறார்கள். இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் தான் இது. நிறைய நாங்கள் குட்டி முறிந்து அது செய்ய வேண்டும், பால் புளிய பிரசாதம் கூட இல்லாட்டியும் இப்போ வீட்டில் திடீரென்ற ஒரு கெஸ்ட் வந்துட்டுனா ஒன்றுமே இல்லை என்ன செய்கிறது என்றால் டக்குன்னா இது ஒருக்கா வறுத்துட்டு அரைச்சிட்டு டக்குன்னு லட்டா பிடிச்சி கொடுத்தா அதையிலே ஒரு திகைச்சு போவினோம். இப்பதான் நாங்க வந்ததுமே நீ 5 நிமிஷத்துல செய்து வந்துட்டேன்னு உங்களுக்கு ஒரு பாராட்டு மலையை பொழிந்து விடுவார். அதை விட இவ்வளவு வேகமாக இவ்வளவு இனிமையாக சுவையாக இருக்குது. அன்றைக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு மலையாத்தான் இருக்கும். அவர்கள் அன்றைக்கு இரவு நித்திரைக்கு போகும் அளவுக்கும் நாட்களே தித்திப்பி இருக்கும் அளவிற்கு இந்த பணியாரம் இது இனிப்பு மிகுந்த சுவையாக இது இருக்கும். அது உண்மையிலே தான் நாங்கள் உணவு உண்கிற போல அந்த உணவினுடைய சுவை மறுநாள் காலை விடிந்தால் கூட தித்திப்பி இருக்கிற வகையிலே சில உணவுகள் இருக்கும். அதே போலதான் இந்த அவலிலே செய்ய போகிற லட்டு. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்தெடுத்துட்டோம். இதை நாங்கள் இனி ஒரு பவுடராக அரைக்கணும். இதோட சேர்த்து எங்கள்கிட்ட இருக்கிற சர்க்கரை முதல்ல இதை பவுடராக அரைச்சிட்டு சர்க்கரையையும் பவுடராக அரைச்சிட்டு எப்படி மிக்ஸ் பண்ணணும்ன்றதை நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் அவல் மற்றும் கச்சான் பொட்டுக்கடலை இவற்றையும் ஒரு துருவலாக அரைத்து எடுக்க போகிறோம். தொடர்ந்து சர்க்கரையும் இனிப்பிற்காக பயன்படுத்த சர்க்கரையும் துருவலாக அரைத்து எடுக்க போகிறோம். அதற்கு பின் தொடர்ந்து மீண்டும் இதை எப்படியெல்லாம் பதமாக உருட்டி எடுக்கிறது என்று பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வறுத்து அரைச்ச எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறோம்னா பாதியை இப்படி அரைச்சிட்டு மிச்சம் இருக்கிற பாதியோட சர்க்கரையை சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு தனியாக சர்க்கரை விருப்பம் இல்லை என்று சொன்னால் அரைவாசி சர்க்கரை அரைவாசி சீனியாக போட்டு கூட செய்து கொள்ளலாம். அதெல்லாம் எங்களோட விருப்பம் தான், பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இது ரெண்டையும் இப்படியே உண்டா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அடுத்து இதுக்கு நாங்கள் கஜுப்பழம் தாளிக்கணும். அப்போ அதுக்கு அடுப்பில் காய்ச்சியை வச்சுட்டு உண்மையிலே எல்லா பதார்த்தங்களுக்கும் நெய் கலக்குகின்ற பொழுது ஒரு வாசனையும் சுவையையும் தரக்கூடியதாக தான் இருக்குது. இந்த நெய்யினுடைய வாசம் கூட அவ்வளவு அருமையாகத்தான் இருக்குது. எல்லா நெய்யுமே பயன்படுத்த முடியாது. சமையலுக்கென்று விசேடமாக அதன் தயாரிப்பு முறைகளிலே அதற்கு வித்தியாசம். சுத்தமான பசு நெய் இன்னும் நல்ல வாசனையாக இன்னும் நல்லாக இருக்கும். பிறகு தீபத்திற்கு எங்கிற வீடுகளிலே மாறி இருந்தால் நாங்களே அதில் பால் காய்ச்சி தயிர் போட்டு
தயிரில் இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயில் இருந்து நெய் செய்தோம்னா அது நாங்கள் சாமிக்கு விளக்கேற்றுறதா இருந்தேன்னா பிரசாதத்துக்காக இருந்தேன்னா சாப்பாட்டுக்காக இருந்தேன்னா மிகவும் வாசனையாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். இப்போ நெய் காஞ்சிட்டுது. இதில் வந்து முதல்ல நாங்கள் வெட்டி வச்ச தேங்காய் சொட்டு, தேங்காய் சொட்டு அந்த லட்டிலே கடிபடுகிற பொழுது நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். அது நெய்யிலே பொரிந்து கடிபடுகின்ற பொழுது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். அதை விட அடுத்ததாக கஜு, தேங்காய் சொட்டு மற்றும் கஜு இந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நாங்கள் நெய்யிலே வறுத்து கொண்டிருக்கிறோம். அதோட ப்ளம்ஸ், நல்ல பொன்னிறமானோன்னா நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்டிலேயே வந்து அது பொரிந்து விடும். அப்படி இல்லைன்னா அது கருகிடும். கருகினா பிறகு சாப்பிட முடியாது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இதை போடுவோம். இப்போ நாங்கள் இந்த அவல் லட்டிற்கு தேவையான அவலை வந்து கச்சான், கடலை பருப்பு எல்லாம் போட்டு பொடியாக எடுத்து சர்க்கரையும் வந்து பொடியாக அரைத்து எடுத்து பிறகு நாங்கள் இதை சேர்க்கிறோம். நெய்யிலே கச்சான் இதை விட தாளிக்கக்கூடிய நெய்யிலே இப்போ உலர் திராட்சை, கஜு பற்றியெல்லாம் போட்டு தாளித்து வாசனைக்காக இப்பொழுது ஏலக்காய் பொடி போட்டுக்கொள்கிறோம். ஏலக்காயினுடைய வாசனை வந்து எல்லா உணவு பதார்த்தங்களிலும் நாங்கள் பாயாசம் முதற்கொண்டு எல்லா இனிப்பு பண்டங்களிலுமே நாங்கள் பாவித்துக் கொள்கிறோம். ஆக இப்போ இந்த அவலை வைத்து எல்லோரும் விரும்பக்கூடிய வகையிலே எப்படி நாங்கள் லட்டு செய்யலாம் என்றதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இங்கால ஒரு இதை வச்சுட்டு இதில் இன்னொரு கொஞ்சம் நெய்யை விட்டு நாங்கள் இதை சூடாக்கணும். அது எதுக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு எடுக்கிறதுக்காக. அப்படி நெய் வாசனை பிடிக்காதவர்கள் அல்லது நெய் அதிகம் சேர்க்க விரும்பாதவர்கள் வந்து சிறிதளவு சுடுதண்ணியை விட்டுட்டு அதை பிடித்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் நெய்யை வந்து சூடாக்கி இருக்கிறோம். சில பேருக்கு வந்து அதிகம் நெய் சாப்பிட பிடிக்காது. அப்போ அப்படியானவர்கள் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் நெய்யை பயன்படுத்தி கொண்டு சுடுதண்ணியை விட்டு அதை சரியான பதத்துக்கு பிடிப்பார்கள். நாங்கள் லட்டை வந்து வளமையாகவே கையில் உருண்டையாக உருட்டுவது தான் வழக்கம். இப்போ திருப்பதி என்று சொன்னாலே லட்டு தான் வந்து ஞாபகத்தில் வரும். அது பூந்தி, இந்த கடலை மாவை வைத்து நெய் இல்லாமல் பூந்தி லட்டாக செய்வார்கள். பூந்தி லட்டு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அதை போல தான் இந்த அவலிலே நாங்கள் இப்பொழுது நெய்யை சூடாக்கி இருக்கிறோம். நெய்யை கலந்து சூடாகிட்டு லட்டினுடைய ஒரு அந்த பதம் அது எப்படி இருக்க வேண்டும், அந்த பதத்திற்கு வருவதற்கு ஏற்றாற்போல் வந்து நாங்கள் நெய்யை வந்து அதிலே இணைத்து கொள்கிறோம். அந்த நாங்கள் அரைத்து எடுத்த சர்க்கரை மற்றும் அவல் போன்றவற்றிலே அதை இணைத்து வந்து இப்போ அவலாக, அதாவது அந்த அவலாக இருந்ததை லட்டாக பிடிப்பதற்கு கையிலே லேசாக பிடித்து அதை எல்லா ஒட்டி கொள்ள வேண்டும் பதார்த்தங்கள். அதற்கு ஏற்றாற்போல் வந்து நெய்யை வந்து உங்கள் அளவிற்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம். நெய்யினுடைய வாசனை விருப்பம் இல்லாதவர்கள் சுடுதண்ணியை வைத்து வந்து இதை செய்து கொள்ளலாம். தொடர்ந்து இப்போ நாங்கள் நெய்யெல்லாம் விட்டு அது லட்டு பிடிப்பதற்காக அதை உருண்டையாக்குறது எப்படி என்று, ஏன்னா அது உருண்டையாக்குறது கூட சரியாக இருக்கணும். சில பேர் பெரிதாக பிடிப்பார்கள், இதில் ஒரு அளவாக பிடிப்பார். பார்ப்பதற்கு வந்து அளவோ சரி அல்லது கலவையோ சரி அழகாக இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் அதை உருண்டையாக உருட்டி எடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் அவலிலேயே தயாரித்திருக்கக்கூடிய அந்த லட்டு, அவலில் செய்யக்கூடிய லட்டு வந்து தயாராக இருக்கிறது. நாங்கள் நெய்யெல்லாம் விட்டு சரியான ஒரு பதத்திலே வந்து கலந்துருக்கிறோம். இப்போ தொடர்ந்து நாங்கள் அதை லட்டை உருண்டையாக்கி அதை எப்படி பிடிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கலாம். இப்போ கையில் லைட்டாக நெய்யை தொட்டுட்டு ஃபஸ்ட் ஒன்றை பிடிச்சு பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் அது ஓகே அப்படிப்பட்டதுன்னு சொன்னால் இப்போ பதம் சரியான அர்த்தம். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நெய்யோ சுடுதண்ணியோ விட்டு எங்களோட கையால் பிடிபடக்கூடிய மாதிரி பதம் வந்ததுன்னு சொன்னால் ஓகேயான பதமாக இருக்கும். இது பிடிக்கல. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்னா மறந்துட்டேன். கட்டாயம். என்னென்னா எங்கிட்ட வீட்டு நவராத்திரி பூசை நடக்குது தானே, தெரியும் தானே, வச்சிருக்கிறோம் எல்லாரும் பூசை செய்கிறோம்ண்டு. அப்போ நேற்று எங்கிட்ட விட்டு கொஞ்சம் ஆட்கள் வந்தவையல்.
அப்போ வந்து பார்த்துட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்து சாமி கும்பிடுவேணும் தானே. அப்போ சாமி கும்பிடுக்கெல்லாம் வந்து சொல்லிச்சினோம், எங்களுக்கு இங்கே வரைக்கிலேயே ஒரு கோயிலுக்குள்ளே வர்ற ஒரு ஃபீல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிச்சினோம். எங்களுக்கும் வாசலில் வர்ற பொழுது அப்படியான உணர்வு வந்துவிடும். அப்போ நான் சொன்னேன், சரி ஏன் அப்படி சொல்கிறீங்கள் என்று சொல்லி என்று கேட்டதுக்கு சொல்லிச்சினோம் என்னென்னா, நீங்கள் அடுக்கி இருக்கிற முறைகள் அலங்காரங்கள் அது எல்லாமே நல்லா இருக்குது, இது எல்லாத்தையும் விட எங்களை உண்டு அப்படியே இழுக்குதுன்னு சொல்லிச்சினோம். என்ன இழுக்குது, நாங்கள் காந்தம் ஒன்றும் வைக்க இல்லையே அப்படி என்று நான் சொன்னேன். சொல்ல அவையிலே சிரித்து போட்டு சொல்லிச்சினோம், நீங்கள் பூசையிலையும் சரி அந்த பூசைக்கு ஆரம்பத்துலேயும் சரி நீங்கள் கொளுத்தி வைக்கிற சாம்பிராணின்ற வாசம் எங்களை வந்து இழுக்குது அப்படின்னு சொல்லிச்சினோம். அப்போ நான் சரி நான் படுற இன்பத்தை மற்றவர்களும் பரத்தானே வேணும் கட்டாயம். அப்போ அதால் நான் என்ன செய்தேன்டாக்க உடனே அவைக்கு பூசை முடிஞ்சு போகல அவைக்கு வந்து எங்கள்கிட்ட சாம்பிராணியை காட்டி, இதை பாருங்கள் நான் எங்கள்கிட்ட வேல் பிராண்ட் சாம்பிராணி தான் நான் பூஜைக்கு பாவிக்கிறேன், நீங்களும் அதே மாதிரி அந்த சாம்பிராணி வாங்கினீங்கன்னா உங்களோட வீட்டை வாராக்களையும் அது நல்லா இழுக்கும்னு சொல்லி என்று சொன்னேன். அப்போ அந்த விஷயத்தில் எனக்கு அவியல் சொன்னது சந்தோஷமாக இருந்துச்சுது. சரி அதை உங்களோட பகிரணும்னு எனக்கு தோணிச்சு. அதால் சரி இது உருட்டுற நேரத்தில் அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னேன். சிறப்பான சரி, நாங்கள் லட்டு உருட்டுகிறோம் இல்லையோ நன்றாக தண்ணி காட்சியை உருட்டி கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு உண்மையிலே நறுமணம் மிகுந்த ஆன்மீக இல்லை, இது உண்மையாக நடந்த விஷயம்தான். நான் எதுக்காகவும் சொல்லவில்லை, நிஜமாக அவர்கள் வந்து கேட்டதற்கு நான் அவர்களுக்கு சில பேரை பார்த்திருக்க முடியாமல் இருக்கலாம்ன்றதுக்காக என்னட்ட அப்படி பாக்ஸ் இருந்தது. அப்போ அதால் அந்த பாக்ஸை காட்டி இப்படி தான் இருக்கும், பச்சை கலர் பெட்டி வேல் பிராண்ட் இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். நேயர்களே, நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இது நாங்கள் நிகழ்ச்சிக்காக மட்டும் சொன்ன விடயம் இல்லை, உண்மையாகவே இதனுடைய நறுமணம் அந்த ஆன்மீக சூழலை தரக்கூடியதாக இருப்பதாக தான் சொல்லியிருக்கிறார்கள். இதை கட்டாயம் நேயர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ இந்த நிறுவனத்தார் அவசியம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் இந்த வேல் சாம்பிராணி மற்றும் கற்பூரம் நிறுவனத்தாருடைய அனுசரணையோடு நாங்கள் இப்பொழுது இன்றைய மடப்பள்ளி நிகழ்ச்சியிலே அவல் லட்டு செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அழகாக கையில் உருட்டி நாங்கள் பார்ப்பதற்கும் அழகாக ஒரு சத்தான ஒரு இனிப்பு பண்டமாகத்தான் இது அமைந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நல்லா. உங்களுக்கு இதை பார்க்க அவல் மாதிரி தெரியுதா? இல்லை, அவல் மாதிரி தெரியல. அப்ப உங்களுக்கே தெரியலைன்னா உங்களை விட சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி தெரியும்? இல்லை, ஐயோ கட்டாயம் சத்தியமா தெரியும். அப்ப அவைகளுக்கும் இதுல வந்து நாங்க வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ஏலக்காய், முந்திரி எல்லாம் சேர்த்து அதோட கூட சத்தான அவல். இப்போ உங்களுக்கு வெள்ளை அவல் இல்லைன்னா நீங்க சிவப்பு அவல் கூட இதுல சேர்த்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதை விட சர்க்கரை எல்லாமே நாங்கள் இதில் போட்டிருக்கிறதால சின்ன பிள்ளைகளுக்கும் இது ஒரு சத்தான பொருள். அப்போ நீங்கள் ஒரு மாலை நேரத்தில் ஒரு டீ கொடுக்கும்போதோ இல்லை ஒரு பால் கொடுக்கும்போதோ கூட இதில் ஒரு உருண்டையும் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு இது என்னன்றே தெரியாது, அவலன்றே தெரியாது. கடை கரண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு சரி நல்லா இருக்கணும் இன்னொன்று கொடுங்கோண்டு கேட்டு வாங்கி சாப்பிடும். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேபிட்டல் தரிசனம் எங்கள் அன்பான நேயர்களும் நீங்களும் வீட்டில் செய்து சுவாமிக்கும் படைத்து உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் நல்ல பேர் வாங்கி கொள்ளுங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த அவலிலே தயாரித்த லட்டுவை வந்து அப்படி நிவேதனத்திற்கு ஏற்றமாகி ஒரு குவளையிலே எடுத்து வைத்திருக்கிறோம். அம்பாளுக்கும் நிவேதித்து விட்டு தொடர்ந்து நாங்களும் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே இன்னும் ஒரு மடப்பள்ளி நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாமதேவ சிவசதீவன். வணக்கம் நேயர்களே. இது கேபிட்டல் தரிசனம் தயாரிப்பு.